ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்மார்ட் கிச்சன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் குழம்பை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 kg மட்டனை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கிலோ மட்டனுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். மட்டனுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் வச்சாலே மட்டன் நல்லா வெந்து வந்துடும். இப்போது 4 விசில் வந்துடுச்சு, மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது கொஞ்சமாக நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே மட்டன்லேயே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் நம்ம 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த மட்டனையும் சேர்த்துக்கலாம். அந்த மட்டனை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. மட்டனையும் சேர்த்து மட்டன், காய், நம்ம போட்டிருந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், அது கூடவே 10 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருந்தோம். அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுக்கு கீ ரைஸ், மட்டன் குழம்பு, ஈரல் பெப்பர் ஃப்ரை ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.